ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சி டு திருச்செந்தூர் ட்ரிப்போட ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். முன்னாடி நாள்லேருந்து நாங்கள் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம், அதுக்கப்புறம் எங்கே ஸ்டே பண்ணோம் அண்ட் ஃபுட்டெல்லாம் எங்கே நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரியான விஷயமெல்லாம் இந்த vlogல பார்க்கலாம் வாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ட்ரெயின் மார்னிங் 7 கிளம்பி மதியம் பார்த்திங்கன்னா ஒரு 3:30 மணி அளவுக்கு தான் போய் ரீச் ஆகிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் வந்துட்டு வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு 1 யூஸ் கப் வாங்கிட்டோம். அண்ட் லெமன் ரைஸ்க்கு வந்துட்டு சின்ன குக்கரில் அரிசி ஊற வச்சாச்சு. அண்ட் தக்காளி ரைஸ் பார்த்திங்கன்னா 1 pot ரைஸ் செஞ்சிடலான்னு அதுக்கு தனியாக அரிசி ஊற வச்சுட்டேன் முன்னாடி நாள் நைட்டே. அண்ட் புதினா, வெங்காயம் இதெல்லாமே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பட்டை, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாமே முன்னாடியே ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு சமைக்கணும். அதனால் டக்குன்னு எல்லாமே கைக்கிட்டே இருந்தது அப்படின்னா நம்ம சமைக்க ஈஸியாக இருக்கும்ன்ட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சுக்கலாம்னு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாமே கூட பேக் பண்ணியாச்சு. டவல் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ எடுத்து வச்சுட்ருக்கும்போதே பார்த்திங்கன்னா இதெல்லாம் அயர்ன் பண்ணணும். இதுக்கான டைம் பார்த்திங்கன்னா இப்போவே 11 ஆயிடுச்சு. மார்னிங் பார்த்திங்கன்னா நேரமே எந்திரிக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முன்னாடியே எல்லாம் எடுத்து வச்சிடலான்ட்டு திடீர்னு தான் இந்த ட்ரிப் வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். ப்ரீ பிளான்ட் அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து முன்னாடியே அயன்லாம் பண்ணி வச்சுருக்கலாம். பட் நாங்கள் திடீர்னு வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணதுனால காலையிலேருந்து எனக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பெட்ஷீட் இதெல்லாம் வாஷ் பண்ணுறக்கே கரெக்டாக இருந்தது டைமிங்கு. அதுவும் தண்ணியும் வந்துருச்சு. ஸோ அந்த டைமிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. நாங்கள் தூங்கும்போது பார்த்திங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காலையில் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டோம். இப்போ 4 மணிக்கு தான் நான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா எந்திரிச்சதும் வீடியோ எடுக்க எனக்கு டைம் கிடைக்கல. 4 மணிக்கு பார்த்திங்கன்னா சின்ன குக்கரில் வச்சு சாப்பாடு எல்லாம் போட்டு ஆற வச்சாச்சு. பெரிய குக்கரில் 1 pot தக்காளி ரைஸ், தக்காளி பிரியாணி மாதிரியான ரைஸ் பார்த்திங்கன்னா குக்கரில் விசில் வந்துட்டுருக்கு. அடுத்தது உருளைக்கிழங்கு வந்து தனியாக வேக வச்சுட்ருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்காக. இந்த 2 ரெசிபியும் பார்த்திங்கன்னா நான் வந்து லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் வேணுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஷார்ட்ஸில் தான் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. லெமன் ரைஸ்க்கு எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். மார்னிங் கிளைமேட்டே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருந்தது. கொஞ்சம் மழை வர்ற மாதிரி காற்றடிச்சிட்டு இருந்தது. ஸோ 4:30 அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா சாப்பாடு, பொரியல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் பேக்கிங்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லெமன் ரைஸ் எல்லாமே போட்டு வச்சாச்சு. அதே மாதிரி தக்காளி சாதமும் நல்லா கிளறிட்டு கப்பில் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆறட்டுன்ட்டு அப்படியே விட்டுட்டோம். காலையில் 5:30 அப்படிங்கும்போது ரயில்வே ஸ்டேஷன் பொள்ளாச்சிக்கு வந்துட்டு போயாச்சு. நாங்கள் அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஒரு ஃபேமிலி வர்றாங்க. நாங்கள் 2 ஃபேமிலி மட்டும் தான் போகிறோம். அதுவும் நாங்கள் குட்டீஸ் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியராக போயிட்டோம்னா கொஞ்சம் அவசரம் இல்லாமல் கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போயாச்சு. டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு பிளாட்ஃபார்முக்கும் போயாச்சு. நாங்கள் போன ட்ரெயின் பார்த்திங்கன்னா பாலக்காட் டு திருச்செந்தூர் ட்ரெயின். அது நம்மளுக்கு வர வேண்டிய டைமிங் பார்த்திங்கன்னா 7:05 7:10 இங்கே வந்திருக்கணும். பட் வந்து 7:30 தான் வந்தது. அது வரைக்கும் குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. இனியொரு ட்ரெயின் கூட இருக்குது காலையில் 6 மணிக்கு. அது மதுரைக்கு போயிடும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரெயின் மாற வேண்டியது இருக்கும். ஸோ இந்த பிக்கில் பார்க்குறீங்க இல்லையா, நாங்கள் எல்லோரும் தான் திருச்செந்தூருக்கு வந்துட்டு ஒட்டுக்கா போனோம். எங்கள் 2 ஃபேமிலி தான். அண்ட் ஃபைனலி ட்ரெயின் வந்துருச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. ரொம்ப கூட்டமாக இருந்தது. இங்கே பொள்ளாச்சிலே பார்த்திங்கன்னா அடித்து பிடிச்சி தான் ட்ரெயின் ஏறணும். ட்ரெயினும் கிளம்பிருச்சு. சீட் பார்த்திங்கன்னா ஒட்டுக்கெல்லாம் கிடைக்கல. ஆளுக்கு ஒரு மூலையில் தான் உட்காண்ட்ருந்தோம். சரி எப்படியோ சீட் கிடச்சதே போதும், ஏன்னா குழந்தைகளே வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் சீட் கிடச்சதே போதும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துட்டோம். ட்ரெயினும் பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. ஸோ இப்படி தான் ஆளுக்கும் ஒவ்வொரு சீட்டில் தான் உட்காந்துட்டு போனோம். பட் காலையில் சாப்பிட்றதுக்கு இல்லை லஞ்சுக்கு எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டனால எங்களுக்கு பெருசாக வந்து சாப்பாட்டுனால எந்த ப்ராப்ளமும் வரல. இல்லைனா குட்டீஸ் வச்சுருக்கிறதுனால வெளியில் ஃபுட் வாங்குறது அவ்வளோவா பெட்டராக இருக்காது அப்படிங்கிறதுனால 2 நேரத்துக்கு கொண்டு போயிட்டோம். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் கூட அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சப்பாத்தியும் அவங்க செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு குழந்தைகளை ஈவினிங் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா 2:45 கொண்டு போய் விட்டுட்டாங்க. 3:30 தான் போகும்னு சொன்னாங்க. பட் 2:45 நாங்கள் திருச்செந்தூர் போய் இறங்கிட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது. பயங்கர ரஷ்ஷு. பொள்ளாச்சியிலேருந்து ஏறினவங்க தான் முக்கால்வாசி இருந்தாங்க.
நம்மளோட ஹோட்டல் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் வர்ற மாதிரி இருந்தது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. ஸோ ஒரு கேப் புக் பண்ணிட்டோம். அதுக்கு சார்ஜ் பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் ஆச்சு. இதே ஆட்டோவில் போயிருந்தோம்னா 100 ருபீஸ் தான். நாங்கள் ரிட்டன் வரும்போது ஆட்டோவில் வந்தோம். பட் போகும்போது ஆட்டோ கிடைக்கல, அதனால் ஒரு கேபில் போயிட்டோம். 2:45க்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். பட் ஒரு ½ அன் ஹவர் பார்த்திங்கன்னா ரிட்டன் ட்ரெயின் எல்லாம் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரதுனால இப்போது ஒரு ½ அன் ஹவர் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:15 ஆச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு பொள்ளாச்சி அந்த பாலக்காட் ட்ரெயின் பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ரிட்டன். இல்லைன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே 12 மணிக்கு இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் நம்மளுக்கு ஒரே ட்ரெயின் தான். சரி என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்கள் ஆல்ரெடி வந்து ஹோட்டல் புக் பண்ணிட்டு தான் வந்தோம். ரூம் எல்லாமே ஹோட்டல் சித்ரா பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் நாங்கள் வரதுக்கு முன்னாடியே ஒரு நாள் அந்த முன்னாடி நாள் நைட் வந்துட்டு புக் பண்ணிட்டோம். ஹோட்டல் எல்லாமே நீட்டாக இருந்தது. பார்க்கிங் ஃபெசிலிட்டி கூட நல்லா அவைலபிளாக இருந்தது. முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே பக்கத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோவிலுக்கு பக்கத்துலேயே தான் வந்து நாங்கள் ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருந்தோம், ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். இங்கே பக்கத்துலேயே சாப்பிட்றதுக்கும் ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் கோவிலுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நம்ம டக்குனு பீச்சுக்கே போகிறதுனால போயிட்டு வந்து குளிக்கிறதுக்கெல்லாம் பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அப்படி புக் பண்ணிட்டோம். ரெண்டு செப்பரேட் ரூம்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஒரு ரூமோட சார்ஜ் பார்த்திங்கன்னா 2200 அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ இதுதான் நம்ம தங்கியிருந்த ரூம். ரூம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாகவே இருந்தது. ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா பேஸ்ட், ப்ரஷ், அதுக்கப்புறம் சோப் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வாட்டர் பாட்டில், டவல் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் டிவி, ஏசி இது இருந்தது. இந்த சார்ஜ் பார்த்திங்கன்னா 2200 நம்ம ஆன்லைனில் புக் பண்ணதுனால நம்மளுக்கு இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ இதோட ஃபெசிலிட்டியோடு கிடச்சிது. பட் நேரில் போய் நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரூமோட சார்ஜ் பார்த்திங்கன்னா 3500 அந்த மாதிரி வந்தது. ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து 24 hours இருந்தது. அப்புறம் ஒரு சின்ன டேபிள், சேர் இருந்துச்சு. நம்ம ட்ரெஸ் வைக்கிறதுக்கு ஒரு கபோர்டு இருந்தது. எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே நீட்டாக இருந்தது. குழந்தைகளை வச்சுருக்கிறதுக்கு நல்லா சேஃபாகவும் இருந்துச்சு. முக்கியமாக நம்மளுக்கு கோவில் பக்கத்தில் இந்த ரேட்டில் கிடைக்கிறது, அதுவும் இவ்வளோ நீட்டாக கிடைக்கிறது உண்மையிலே நல்லா இருந்தது. ரூம் போயிட்டு நாங்கள் கொண்டு வந்திருந்த லக்கேஜ் எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. கொஞ்ச நேரம் போய் அங்கே கடலில் குளிச்சுட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறமா கோவில் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். இப்போது நம்ம தங்கியிருக்க ஹோட்டல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 50 minutes அவ்வளோதான் வரும். அது போயிட்டு லெஃப்ட் போனோன்னா திரும்பின உடனே கோவிலுடைய என்ட்ரன்ஸ் தான் இருந்தது. முதல்ல பார்த்திங்கன்னா அங்கே கடலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே உள்ள கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து அலௌடு கிடையாது. இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா மேப் வச்சுருக்காங்க. கோவில் சுற்றி வந்து என்னெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி கோவிலுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மேப் ஒன்று வச்சுருந்தாங்க.
ஸோ ஃபைனலாக பீச்சுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹார்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இங்கே ஒரு 4 மணி அந்த மாதிரி வந்தோம். வந்துட்டு ஒரு 6 மணி வரைக்கும் நல்லா ஜாலியாக குட்டீஸ் எல்லாம் விளையாட விட்டு நாங்களும் விளையாடிட்டு, அதுக்கப்புறமா அந்த நாழி கிணறு இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டு அந்த கிணத்து தண்ணியிலலாம் வந்து நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ரூம் போயிட்டோம். ஸோ இது வந்து அந்த நாழிக்கிணறுடைய நுழைவு வாயில். அங்கே போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திரும்ப கோவிலுக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். வந்து முதல்ல டிஃபன் சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா ட்ரெயினில் லஞ்சு சாப்பிட்டதோடு சரி, அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடல, ஒரு பால் டீ காஃபி கூட எதுவும் குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டின்னரை முடிச்சுக்கலான்ட்டு வந்தோம். அதுக்கு ஹோட்டல் காவேரி, இதுவும் பார்த்திங்கன்னா கோவிலுடைய என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே தான் இருக்குது. நல்லா இருந்தது, ஃபுட் எல்லாமே நல்லா இருந்துச்சு, குட்டீஸும் எல்லாம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே நிறைய குட்டி குட்டி கடைகள் எல்லாம் இருந்தது. ஏதாவது வேணும்னா வாங்கிக்கலான்னு சொல்லி நைட்டே எல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா காலையில் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா காலையில் பொம்மை வேணும், அது வேணும், இது வேணும்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நைட்டே எல்லாம் ஷாப்பிங் பண்ணிடலான்ட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நைட் வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த வேலுக்கும் அந்த கோபுரத்துக்கும் அந்த லைட்டிங் எல்லாத்துக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு உள்ளே சுற்றி வந்தோம், கிரிவலம் சுற்றி வந்தோம். நாங்கள் கோவிலுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா 8:45 ஆயிடுச்சு. நிறைய கடைகள் எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே நிறைய பேர் நைட் ஸ்டேவும் பண்ணாங்க. வெளியூர்லேருந்து வர்றவங்க எல்லாருமே வந்து காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே போகிறதுக்காக நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. நிறைய வந்து உங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் குளிக்கிறதுக்கான ரூம்ஸ் எல்லாமே கூட இருக்குது. அப்படிங்கிறதுனால நிறைய பேர் நைட் தங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி கோவில் சுற்றி வரையில் நிறைய கடைகள் இருந்தது. நாங்கள் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகனுடைய அந்த ஃபோட்டோ வாங்கினோம். அதுக்கப்புறம் தாழம்பூ குங்குமம் வாங்கினோம். அவ்வளோதான் வாங்கினோம், வேறு எதுவும் பெருசாக வாங்கலை. குட்டீஸ்க்கு வந்துட்டு டாய்ஸ் 2 வாங்கினோம், அவ்வளோதான். பட் நைட்டு பார்க்கும்போது அந்த லைட்டிங்க்கு அதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த டாய்ஸ் எல்லாமே அழகாக இருந்தது. பட் ஒரு பொம்மை பார்த்திங்கன்னா 350 ருபீஸ் சொன்னாங்க. அந்த பாண்டா இந்த மாதிரி டெடிபியர் குட்டி இதே வந்து ரொம்ப எனக்கு என்னமோ காஸ்ட்லியாக தோணுச்சு. அதனால் இவங்க வேறு டாய்ஸ் தான் வாங்கினாங்க. இந்த மண்டபம் எல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. நல்லா அந்த தூணோட அந்த பெயிண்டிங் இதுக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா அதிகாலையில் அந்த பூஜைக்கு வரணும்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து 4:30க்கெல்லாம் கிளம்பிட்டோம். இது வந்து மார்னிங், அது நைட் போயிட்டோம் அதோட. அதுக்கப்புறம் இது வந்து மார்னிங் குட்டீஸ் எல்லாம் எழுப்பி ஒரு வழியாக குளிக்க வச்சுட்டு கோவிலுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். சாமி பார்த்திங்கன்னா ஒரு 5:30க்குள்ளே கும்பிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அந்த கொஞ்சம் பீச்சுக்கிட்ட வந்தோம். பார்க்குறதுக்கு வியூ அந்த லைட்டிங்கோட அவ்வளோ அழகாக இருந்தது. கலர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி நல்ல ஒரு பர்பிள் கலர் மாதிரி அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். காலையிலேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக தான் இருந்தது சாமி கும்பிட்றதுக்கு. ஒரு வழியாக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். நல்லா இருட்டாக இருந்தது. பட் அந்த சன்லைட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய அதோட கலர்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே மாறிக்கிட்டே இருந்தது. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்ம பொள்ளாச்சி சைடு பீச்லாம் பெருசாக இல்லை இல்லையா, அதனால் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அழகாக நல்லா இருந்தது. ஸோ ஒரு 6:30 மணி வரைக்கும் 5:30லேருந்து 6:30 வரைக்கும் நாங்கள் அங்கேயே தான் இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லைட்டிங் பார்க்குறதுக்கு சேஞ்ச் ஆகிறது எல்லாமே நல்லா இருந்துச்சு.
ஸோ ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு ரிட்டன் ட்ரெயினும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுட்டில் தான் சொல்லியிருந்தாங்க, இருக்காது அப்படிங்கிற மாதிரி. ஒரு வேளை 2-3 ட்ரெயின் மாறி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக நம்ம சாமியும் வந்து நேரமே கும்பிட்டாச்சுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்கே கோவிலில் பார்த்திங்கன்னா நிறைய மயில் இருந்தது. இதை ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் போட்டிருக்கேன். காலையில் எழுந்திருக்கும் போதும் சரி, நைட் தூங்கும்போதும் அந்த மயிலுடைய அந்த சத்தம் அவ்வளோ நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்தை சுற்றிலும் அங்கங்கே அழகழகாக மயில் இருந்தது. ஸோ அதெல்லாம் கும்பிட்டு பார்த்து முடித்ததுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டோம். காலையில் 7 மணிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் ஒரு 3 மணிக்கெல்லாம் எழுந்துட்டோம். அதனால பசி ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே. ஸோ சாப்பிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கலாம், போய் பேக்கிங்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். அசோக் பவன் சொல்லி ஒரு ஹோட்டல், அது கோவிலோட என்ட்ரன்ஸ் முன்னாடி தான் இருக்குது. ஃபுட் எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கு அந்த மாதிரி வந்தோம். வந்து பார்க்கும்போது காற்று வாங்கிட்டு இருந்தது. எந்த ட்ரெயினுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வேறு வழியே இல்லாமல் பஸ்ஸுக்கு தான் போக வேண்டியதாக இருந்தது. அவங்க நோட்டீஸ் போர்டில் பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க, முக்கியமாக பொள்ளாச்சி டு பாலக்காடு வண்டி வந்து இல்லை அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்க. மிச்ச ட்ரெயின் எல்லாமே வந்து டைமிங் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒரு சில ட்ரெயின் வரவே இல்லை. அதனால் ரயில்வே ஸ்டேஷன் காலியாக இருந்துச்சு. சரின்னு திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரிட்டனுக்கு மதுரை வரைக்கும் வந்து பஸ்ஸில் போயிட்டோம். அதுக்கப்புறமா மதுரை டு பொள்ளாச்சி ட்ரெயின் வந்துட்டு நாங்கள் புக் பண்ணிட்டோம். அப்போவே ஸ்லீப்பரில் புக் பண்ணிட்டோம். ட்ரெயின் வந்துட்டு சீட்லாம் கிடச்சிது. மதுரை பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்கே ஜங்ஷன் வந்துட்டோம். ஆட்டோ சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் கேட்டாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. பட் நம்ம வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்க்கெல்லாம் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. வந்து நம்ம பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டு நம்ம ட்ரெயினும் ஏறியாச்சு. இது பார்த்திங்கன்னா மதுரை டு திருவனந்தபுரம் அந்த ட்ரெயின் இதில் ஸ்லீப்பர் கோச் புக் பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டோம் கற்பகம்ங்கிற ஹோட்டலில். அங்கே ஃபுட் நல்லா இருந்தது. அப்படியே வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா இருந்தது. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி எல்லாமே காரம் கம்மியாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெயினில் போயிட்டு பொள்ளாச்சி ரீச் ஆகும்போது மணி 7:45 ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட்டாகி தான் வந்தது. 7:15க்கு ரீச் ஆகிருக்கணும், பட் 7:45 ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் எப்படி பொள்ளாச்சி டு திருச்செந்தூர் பிளான் பண்ணோம், என்னெல்லாம் கொண்டு போனோம், எங்கெல்லாம் சாப்பிட்டோம், எங்கே தங்கினோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து கிளம்புறதா இருந்தால் முதல்ல நீங்கள் வந்து ரிட்டன் ட்ரெயின் அவைலபிலிட்டி இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கோங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் ரிஸ்க்காக போச்சு எங்களுக்கு. பஸ்ஸில் வந்து அதுக்கப்புறம் மாறுற மாதிரி. இல்லைனா நம்மளுக்கு ரிட்டன் ட்ரெயின் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு இருக்குது. 12 மணிக்கு ஏறினா இங்கே அதே சேம் 7:30 மணிக்கெல்லாம் வந்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இன்னும் எது மாதிரியான வீடியோஸ் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்தாலும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.